ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ்களுடன் 2500 திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டது இந்தியா முழுவதும். தளபதியோட 69வது படம், அதாவது கடைசி படம்னு சொல்லலாம். ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் ஃபேம். மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எமிமா ஜோசப். இன்னைக்கு பார்க்க போறது ஜனநாயகன் மூவியோட ரிவ்யூ தாங்க. ஜனநாயகன் படம் எப்படி இருந்தது, ரசிகர்கள் மத்தியில எப்படி வரவேற்கப்பட்டது, எவ்வளவு வசூல இந்த படம் பெற்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க மூவிக்குள்ள போகலாம். ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ்களுடன் 2500 திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டது இந்தியா முழுவதும். தமிழ்நாட்டில் மட்டும் 1100 திரையரங்குல வெளியிடப்பட்டது. உலகம் முழுவதும் 8000 திரையரங்குல வெளியிடப்பட்டது. இந்த படம் தளபதியோட 69வது படம், அதாவது கடைசி படம்னு சொல்லலாம். ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் ஃபேம். இது மட்டும் இல்லாம இது வினோத் அவர்கள் இயக்கியிருக்காரு. இது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல 500 கோடி பட்ஜெட்ல இந்த படம் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு போன்றவர்கள் முன்னணி திரை நடிகர்கள்லாம் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது பொங்கலுக்கு நம்மளுக்கு ட்ரீட்டாக வர வேண்டியது. ஆனால் இப்போ பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் ஜூலை 23 அன்னைக்கு நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை நீங்கள் ரசிகர்கள் தளபதியோட லாஸ்ட் படமாக நினச்சி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வசூலுக்கு வருவோம். இந்த படம் தொடக்க வசூலா 41 கோடியை எட்டியிருக்கு. இப்போ விஜய் சார் சொல்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி எப்பவுமே சொல்வார் இல்லையா, அதே மாதிரி அவருடைய ஜனநாயகன் மூவியை ஒரு குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு நல்ல போலீஸ் அவர் விஜய்க்கு உதவுறாரு. அவருடைய குழந்தை தான் மமிதா பைஜுவா இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா இல்லை. இப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா அந்த போலீஸும் செத்துறாரு, அவங்க அம்மாவும் செத்துறாங்க. அவங்க அம்மா செத்ததை மமிதா பைஜு நேரில் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வருது. இதனால தான் இந்த படம் இப்படியே போகுது. மமிதாவோட சித்தப்பாவா விஜய் மாறுறாரு. கல்யாணமே பண்ணிக்காம மமிதாவை விஜய் வளர்க்குறாரு. மமிதா பைஜு இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஆசை. ஏன்னா மமிதா அவங்க அம்மாவுடைய கொலையை நேரில் பார்த்ததுனால, அவங்க அம்மா செத்தத்தை நேரில் பார்த்ததுனால அவளுக்கு ரொம்பவே பயத்தினால, இந்த டிசீஸ் வந்ததுனால இவர் ராணுவத்தில் போனால் ரொம்பவே தைரியமாக இருப்பான்றத விஜய்க்கு தெரிஞ்சதுனால மமிதாவை எப்படியாவது ராணுவ போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ரொம்பவே கடுமையாக கொடுக்குறாரு. ஆனால் மமிதா என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரி காலத்தில் அவங்களுடைய லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த கதை போகுது. இதில் எப்படி வில்லனை பார்க்குறாங்க, நடுவில் பத்திரிகையாளராக பூஜா ஹெக்டேக்கு உள்ள இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதைக்களம் போகுது. இந்த வில்லனும் விஜயும் ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. இப்படியும் அந்த கதை ஜனநாயகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரியும், மமிதா பைஜு எப்படி மினிஸ்டர் கிட்ட மாட்டினாங்க, மினிஸ்டர் கிட்ட இருந்து எப்படி விஜய் கூட்டிட்டு வந்தாங்க தப்பிச்சு அப்படின்றதையும் இந்த கதைக்களம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ஃபைல் கிடைக்குது. மமிதா பைஜு ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒரு பொம்மையை பார்த்து ரொம்பவே வீசிங் ஆகி மயக்கம் போட்டு விழுறாங்க. ரொம்பவே சந்தர்ப்ப சூழ்நிலை கை மீறி போகுது. அப்போ விஜய் யோசிக்கிறாரு, ஏன் மமிதா பைஜு இந்த பொம்மையை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு. அப்பதான் புரியுது, அந்த பொம்மையும் அவங்க அம்மா செத்ததும் ஏதோ ஒன்று சிங்க் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர், அந்த நல்ல போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவங்க தான் ஜிவிஎம். அவங்க ஒரு ரூமை பூட்டி வச்சிருப்பாங்க. எப்பயுமே அதை திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜய் இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு அந்த பொம்மையை பார்ப்பாரு. அந்த பொம்மைக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்கு. எப்படி குழந்தைங்க விளையாடுற அந்த பொம்மைக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்குன்னு பார்க்கும்போது தான் இந்த கதை இப்படியும் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை ஒன்று பார்க்குறாரு. அது கிரிமினல்ஸ் ஏதோ பண்ணுற மாதிரியும் அந்த ஃபைல்ஸ் அவருக்கு கிடைக்குது. இதை மமிதா பைஜு கிட்ட கொடுத்து மினிஸ்டர் கிட்ட போய் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது, இந்த மினிஸ்டரும் இந்த கூட்டாளிகளும் இந்த வில்லனுடைய கூட்டாளிகளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ வில்லன் பாபி தியோல் தான் இந்த படத்தோட வில்லன். இவர் ஓஎம் கேங்கோட லீடர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க ஜாதி மத கலவரத்தை உண்டாக்கி இந்தியாவை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஆப்பிரிக்காவில் இந்த சதி திட்டத்தை தீட்டி அதை ஆப்பிரிக்காவை கைப்பற்றிட்டாங்க. இப்போ எப்படியாவது உலக நாடுகள் முழுவதையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த கதைக்களம் போகுது. இந்த கதை எப்படி இதுவாகுது அப்படின்னா, முதல்ல அந்த வில்லனும் என்னன்னா போலீஸாக இருந்திருக்காரு, நல்ல போலீஸாக இருந்திருக்காரு. ஆனால் ரோஜா கேங்
கேங்கு அப்படின்ற ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு போலீஸை வந்து அடிப்பணிய வச்சுட்டாங்க, ஒரு நிர்வாணமாக ஆக்கி. அப்படி பண்ணும்போது தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியலையே. அப்போ வந்து விஜய் வந்து இந்த ஓஎம் கேங் வில்லனை வந்து காப்பாற்றியிருக்காரு. இப்போ ஒரு ரவுடி வந்து காப்பாத்துறாரு, ஆனால் போலீஸாக இருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனும் வந்து வில்லனா அப்போ தான் மாறுறாரு. ஸோ இப்படி தான் வந்து இவங்க 2 பேர் மறுபடியும் இந்த ஓஎம் கேங்கும் ரோஜா கேங்கும் வந்து ஒன்றாகுறாங்க. இதில் விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, நீ நல்ல போலீஸாக தானே இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நல்ல போலீஸாக என்ன பலன், இந்த உலகத்தை என்னால் கைப்பற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஎம் கேங் லீடர் பேசுகிறாரு. அப்போ வந்து இந்த இந்தியாவுக்குள்ளே இந்த ஜாதி கலவரத்தை கொண்டு வர நினைக்கிறாரு. அப்போ இந்தியாவுக்குள்ள ஜாதி கலவரத்தை அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் போயிட்டு இந்து கோயில்களை எரிக்கிறாங்க, இடிக்கிறாங்க. அந்த கட்டிடங்கள்லாம் வந்து இந்துக்கள் வந்து முஸ்லீமோட கட்டிடங்களை இடிக்கிற மாதிரியான கலவரங்களை உண்டாக்குறாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொம்மை ரோபோ இயந்திர இதுவும் வந்து ரெடி பண்ணி அப்போ அதுக்குள்ளே அதை வந்து புகுத்துறாரு. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு நல்ல மனித நேயத்தை காட்டுறாங்க. எப்படின்னா, இந்துக்கள் வந்து முஸ்லீமோட கோயில்களை இடிக்க விட மாட்டுறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்களும் அதே மாதிரி இந்துக்களுடைய கோயில்களை இடிக்க விடாத அந்த மனிதநேய வீடியோவை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. அதிலிருந்து வந்து நிறைய பேர் மாற்றம் வருது. அப்போ இந்த ஓஎம் கேங் லீடர் என்னோட சதி திட்டத்தில் நீ ஈடுபட்டு இதை வந்து கெடுக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி இந்த கதைகளும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க வைக்கிறது தான் விஜயும் மமிதாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த கதைக்களம் கடைசியாக முடியுது. உங்களுக்கே தெரியும் கடைசியில் யார் வந்து ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வில்லனா ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிடறாரு. அதனால் இந்த கதை அப்படியே முடிஞ்சிருது. அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருது. கடைசியாக வந்து அவர் அரசியல் பற்றி நிறைய பேசியிருக்காரு. இந்த படம் ஏன் தணிக்கை சான்றிதழ் பொதுவாக பெற்றது அப்படின்னா, இந்த படத்தில் அவர் நிறைய அரசியல் பற்றி பேசியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயத்தை பற்றியும் நிறைய பேசியிருப்பார். தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடுகள் பற்றியும் நிறைய பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நடந்த அநீதிகளை பற்றியும் இந்த படத்தில் நிறையவே சொல்லியிருப்பாங்க. இதனால தான் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.